ஸ்கூல் லைஃப்ல மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா அது அந்த ஸ்கூல் க்ரஷ் தான். எனக்கும் அப்படித்தான். காலையில ஸ்கூல் போறது படிக்கிறதுக்காக இல்லை, அவனை ஒரு தடவை பார்க்கறதுக்காக தான் இருக்கும். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று பவுடர் போட்டுட்டு பொட்டு வச்சு வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கோமான்னு செக் பண்றது எதுக்காக தெரியுமா? கிளாஸுக்கு போகும்போது அவன் நம்மளை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டானான்னு ஒரு சின்ன ஆசைக்காகத்தான். அவன் அந்த சைக்கிள்ல ஸ்டைலா வரும்போது தெரியாத மாதிரி ஜன்னல் ஓரத்துல நின்று வேடிக்கை பார்க்கறது, அவன் நம்மளை பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பதட்டத்துல புக்கை தலைகீழ வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பு வரும். ஆனா அப்ப அதுதான் பெரிய அட்வென்ச்சர். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் இந்த பக்கமா வந்தா போதும், உடனே எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க. அப்ப வர அந்த வெட்கம் உலகத்துல வேற எந்த மேக்கப் போட்டாலும் வராது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பேரை கத்தி சொல்லுவாங்க. அந்நேரம் வரும் பாருங்க ஒரு பயம், ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மூமெண்ட். அதெல்லாம் திரும்பி எப்பயுமே கிடைக்காதுல்ல. ஸ்கூல் டேஸில் நோட்ஸ் எடுக்கிறத விட கடைசி பக்கத்தில் அவனோட பேரையும் நம்ம பேரையும் சேர்த்து எழுதி ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கறது தான் பெரிய வேலையாக இருக்கும். எம் இல்லாட்டி எல் வந்துச்சுன்னா அன்னைக்கு பூரா உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு குஷி. இதுவே எஸ் வந்தா ச்சே இதெல்லாம் சும்மா விளையாட்டு, இது உண்மையாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நாமளே தேத்திக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு அழகான பொய்கள்ல. பேசணும்னு எவ்வளவோ நினைப்போம், ஆனா அவன் முன்னாடி போய் நிற்கும் போது அப்படியே தொண்டெல்லாம் அடைச்சிக்கும், கை கால்லாம் அப்படியே நடுங்கும், பேச வந்த வார்த்தைலாம் அப்படியே மெமரியில எரேஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சு போய் முன்னாடி போய் நின்னோன்னா நம்ம பேச போனது எதுவோ இருக்கும், ஆனால் டக்குன்னு நோட்ஸ் கொடு அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுவோம். அவன் இந்த நோட்ஸை கொடுக்கும்போது நம்ம விரல்கள் லேசாக அவன் மேலே பட்டா போதும், அந்த ஒரு நொடி உடம்புல ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அந்த நாட்களும் இல்லை, அந்த ஸ்கூலும் இல்லை. ஒருவேளை அந்த ஆள் கூட நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்கூல் க்ரஷ் கொடுத்த அழகான நினைவுகள் என்றைக்குமே நம்ம கூடவே தான் இருக்கும். உங்கள் ஸ்கூல் க்ரஷ் ஞாபகம் வந்துச்சா? அந்த பேர் என்னன்னு ரகசியமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இது உங்கள் லவ் ஃப்ரம் டிவி.